ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி ஒரு சிங்கிள் பாட் மொச்சவர சாப்பாடு தான் நம்ம வீட்டில் சொல்லி தரப்போகிறோம். அதுக்கு ஒரு 200 கிராம் மொச்சவர தோல் உரிச்சு எடுத்துக்கிறது, கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். கூட அந்த மொச்சவரையோட 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான மஞ்சள், இஞ்சி, சில்லி ஃப்ளேக்ஸு, கடுகு, குருமிளகு ஃப்ரெஷ்லி பவுண்டட், ஒரு சின்ன பீஸ் பட்டரு சாட்டிங்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவைப்படுற புளி, இவ்வளவே தான். இதெல்லாம் வறுத்துட்டு தண்ணி ஊற்றி என்ன பண்ணுறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், டர்டன் பாஸ்மதி ரைஸு 1 கப் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சு சாப்பாடு இறக்கிடுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு திஸ் குக்கிங் வ்ளாக். அதாவது மொச்சவர சாப்பாட்டுக்கு ஒரு கரண்டி பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு டாலப் பட்டர் அப்படியே போட்டுவிடணும். நம்ம இப்போ சட்டியில் கருவேப்பிலை போட்டோன்னே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொருளெல்லாம் வதங்குறப்ப 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், ஏன்னா சாப்பாடுன்றனால. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ மொச்சவரை போட்டுடுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வதங்கினோன்னே 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஸோ அதை கொதிச்சிட்ருக்கப்ப 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தண்ணியில் போட போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாயிலிங் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் போட்டுற போகிறேன். அதாவது 2 கப் தண்ணி கொதிச்சிருக்கு, 2.25 கூட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் 1 கப் பாஸ்மதி ரைஸ் போடணும். ஸோ இவ்வளவே தான் சிம்பிளாக மொச்சவர சாதம் செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.